தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலுக்கு வருகை தந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு வழிநெடுகிலும் திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பாபநாசத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லும் வாக்கு எந்திரங்கள் வைப்பதற்கு உண்டான இடங்கள் மற்றும் சிசிடிவி கேமரா முறையாக பொருத்தப்பட்டுள்ளனவா உள்பட பல்வேறு தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகாரியிடம் கேட்டறிந்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 100 ஆண்டுகள் பழமையான அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இதில் 38 ஆசிரியர்கள் பணி செய்து வருகின்றனர். இதில் 13 ஆசிரியர்கள் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள். நேற்று மாற்று சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு சக ஆசிரியர்கள் சார்பில் தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் 13 பேரும் கலந்து கொள்ளாமல் விடுப்பில் சென்றுள்ளனர். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் கற்றுத்தர வேண்டிய ஆசிரியர்கள் சாதிய பாகுபாடு கடைபிடிப்பது வேதனை அளிக்கிறது என்றும் இவர்கள் மீது பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் டிகேடி மில் அருகில் உள்ள செக் போஸ்டில் கூடுதல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த திருப்பூர் அம்மாபாளையத்தை சேர்ந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஈஸ்வரமூர்த்தி என்பவரின் 4 சக்கர வாகனத்தினை சோதனை செய்தபோது வாகனத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட 3,33,500 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திர கிடங்கில் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறையை இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் திறந்து வைத்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பரிசோதனை செய்த பிறகு சீல் வைத்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாகனம் மூலம் போலீசார் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் போலீசாரின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. கொடி அணிவகுப்பு பேரணி பேண்ட் வாத்தியம் முழங்க பட்டுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புறப்பட்டு பழனியப்பன் தெரு, தலையாரி தெரு, அறந்தாங்கி ரோடு முக்கம், சாமியார் மடம், மார்க்கெட், பெரிய கடை தெரு, பெரிய தெரு வழியாக மீண்டும் மணிக்கூண்டு வந்தடைந்து நகர காவல் நிலையத்தில் முடிவடைந்தது. பட்டுக்கோட்டை போலீஸ் டிஎஸ்பி பாஸ்கர் தலைமையில் நடந்த கொடி அணிவகுப்பு பேரணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், காவலர்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் நாள்தோறும் 100% வாக்குப்பதிவு மற்றும் நேர்மையான வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜெயசீலன் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கருமாரி மடம் அருகே நிறைவு பெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, கேஷ் சுரீனா டிரைவ் சாலையில் உள்ள ஜி2 இயக்குநர் பாலா வீட்டில் காலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று பாலாவின் மாமனார் மற்றும் அவரது நண்பர் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகின்றது. திருச்சி மாவட்டம் துறையூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்தவர் மகாமுனி தற்போது ஓட்டியாக முசிறி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த சனிக்கிழமை திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக சென்றுள்ளார். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்றபோது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் பலத்த காயமடைந்த அவர் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து காவலர் மகாமுனியின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரில் நடைபெற்றது. இதில் முசிறி காவல் துணை கண்காணிப்பாளர் யாஸ்மின் தலைமையில் 30 குண்டுகள் முழங்க காவலர் மகாமுனியின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி அலுவலகத்தில் பூட்டி சீலிடப்பட்ட அறையில் தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் இன்று அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் திறந்து வைத்தார். இதனை அடுத்து செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், திருப்போரூர், சோழிங்கநல்லூர், தாம்பரம் மற்றும் பல்லாவரம் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியின் திமுக சார்பில் போட்டியிட அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னையிலிருந்து திருச்சி வந்த அவருக்கு சமயபுரம் டோல்கேட் அருகே சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன், ஸ்டாலின் குமார் மற்றும் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன், மாமன்ற உறுப்பினர் முத்துச்செல்வன், மண்டல தலைவர்கள் உள்பட 500க்கும் மேற்பட்டோர் மேள தாளத்துடன் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அருண் நேரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். ஒன்றிய அரசாங்கமும் சரி, சுற்றி இருக்க அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு திராவிட மாடலை பார்த்து பொறாமப்பட்டு தான் நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் இந்த தேர்தல் மக்களோட உரிமையை காக்கிறதுக்காகவும் தமிழகத்துக்கு வரவேண்டிய எல்லா வளங்களும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான தேர்தலாக இதை நாங்கள் கருதுகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது இளைஞர்களுக்கோசரம் ஒரு பெரிய வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இளைஞருக்கும் என் சார்பாக போட்டியிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க நினைக்கிறத நான் கண்டிப்பாக சாதிப்பேன்னு நினைக்கிறேன். தலைவர் சொல்லியிருக்காங்க 40 தொகுதியிலையும் தலைவர் தான் நிற்கிறாங்கன்னு. நாங்கள்லாம் அதில் ஒரு கருவியாக தான் இருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையும் கூட. அதனால் நாளை நம்மதே 40ம் நம்மதே அப்படிங்கிறத வச்சு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அடுத்த துட்டம்பட்டியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தங்கி கல் உடைக்கும் தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி சாந்தி. இவர்களுக்கு கல்லூரியில் படிக்கும் 19 வயது மகனும் பள்ளியில் படிக்கும் 17 வயது மகனும் உள்ளனர். இவர்கள் பெங்களூருவில் குடும்பத்துடன் தங்கி பணிபுரிந்து வரும் நிலையில் ஜெய்சங்கருக்கு கடந்த ஓராண்டாக பெங்களூருவில் வேறு ஒரு பெண்ணுடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த சாந்தி கணவனை கண்டித்துள்ளார். ஆனால் அதை பொருட்படுத்தாத ஜெய்சங்கர் அந்த பெண்ணுடன் தொடர்ந்து உறவில் இருந்துள்ளார். இதனால் சாந்தி கோபித்துக் கொண்டு 2வது மகனுடன் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பைப்பூர் கிராமத்தில் உள்ள தந்தை கோவிந்தராஜ் வீட்டுக்கு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜெய்சங்கர் தன்னுடைய கள்ள காதலியுடன் உல்லாசமாக இருக்கும் ஆபாச வீடியோவை செல்போனில் பதிவு செய்து அதை சாந்திக்கு அனுப்பியதுடன் இழிவாக பேசி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியுள்ளார். இதனால் மனமுடைந்த சாந்தி துட்டம்பட்டியில் உள்ள கணவர் வீட்டிற்கு சென்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சாந்தியின் தந்தை கோவிந்தராஜ் தனது மகள் இறப்புக்கு காரணமான மருமகன் ஜெய்சங்கர், அவனுடைய கள்ளக்காதலி ஆகியோர் மீது தாரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெய்சங்கரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருவிக்காரன் சாலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த அசின் என்பவரின் வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 2,30,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல கிழக்கு சட்டமன்ற தொகுதி சத்திரப்பட்டியில் பறக்கும் படையினர் தணிக்கையில் ஈடுபட்டபோது அந்த வழியில் வந்த வாகனத்தில் கணக்கில் வராத 69,000 ரூபாயை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் போடி சங்கராபுரத்தை சேர்ந்த நடராஜன் என்பவர் புதிய வீடு கட்டி வந்துள்ளார். அப்பொழுது வீடு கட்ட போதிய பணம் இல்லாத நிலையில் பணத்திற்காக கடந்த 2014ஆம் ஆண்டு அப்பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த சுப்புலட்சுமி என்ற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 5 சவரன் நகையை பறித்து சென்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சேதுபதியை போடி புறநகர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மூதாட்டியை கொலை செய்த குற்றத்திற்காக நடராஜனுக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும், நகையை திருடி சென்றதற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து மன்னார்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு கார் குமாரக்குடி குறுகிய வளைவு பாலத்தில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து வீராணம் ஏரியின் வடிகால் வாய்க்காலில் பாய்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் ஓட்டுநர் இளஞ்சேரலாதன் எவ்வித ஆபத்துமின்றி உயிர் தப்பிய நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள சிஎஸ்சி பள்ளி மைதானம் அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் மணல் திருட்டு நடைபெறுவதாக மாங்குளம் குரூப் கிராம நிர்வாக அலுவலர் சீதாலட்சுமிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சீதாலட்சுமி மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் மானாமதுரை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் தெய்வீக பாண்டியன் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டார். அப்போது மணல் திருட்டில் ஈடுபட்ட ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபாண்டி, மானாமதுரை வேளாண் திருப்பகுதியைச் சேர்ந்த சக்திகுமார், மானாமதுரை மூங்கல் ஊரணி பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலன் மற்றும் மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த சூர்யா ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் 5 யூனிட் சவுடு மணல் அள்ளுவதற்கு பயன்படுத்திய ஹிட்டாச்சி மற்றும் ஒரு டாரஸ் லாரி ஆகியவை பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோவில் அடுத்த அழகாபுத்தூர் கீழத்தெருவில் வசித்து வருபவர்கள் வெங்கட்ராமன், செந்தில். இவர்கள் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தபோது தீ விபத்து ஏற்பட்டு வெங்கட்ராமன், செந்தில் ஆகியோரின் வீடுகள் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இதில் வீட்டில் வைத்திருந்த அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து சாம்பலாகின. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரசு தலைமை கொறடா செழியன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து புடவை, வேஷ்டி, பெட்ஷீட், அரிசி, பருப்பு மற்றும் ரூபாய் 3000 வழங்கினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதன் அவசியம் குறித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் பேருந்து நிறுத்தத்தில் மேட்டுக்கடை தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தாராபுரம் மண்டல துணை வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி, குண்டடம் நில வருவாய் ஆய்வாளர் ராஜேந்திரன், கிராம நிர்வாக அலுவலர் மூர்த்தி, காவல் ஆய்வாளர் நாகராஜன், பேரூராட்சி செயல் அலுவலர் பிரேமலதா ஆகியோர் வாக்குகளின் முக்கியத்துவத்தையும் வாக்களிப்பதன் அவசியத்தையும் உறுதிமொழியில் வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் ஈச்சர் வாகனத்தில் வைக்கோல் ஏற்றிக் கொண்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கரடியானூர் பகுதியில் விற்பனை செய்ய வந்துள்ளார். அப்போது மின்கம்பியில் உரசியதில் வைக்கோலில் தீப்பிடித்து மளமளவென எரிந்துள்ளது. இதனை கண்ட ஓட்டுநர் ராஜ்குமார் இதுகுறித்து ராசிபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் ஈச்சர் வாகனம் 80% எரிந்து நாசமானது. இச்சம்பவம் குறித்து ராசிபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.